வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. அமித்ஷா உள்ளிட்ட எல்லாரோடையும் ஏற்கனவே இங்கே எம்பிக்கள் வந்தப்போ ஸ்பாட்டில் மக்கள்கிட்ட கேட்டு விவரித்தார். அங்கே சொல்லுவாங்க, இதில் விஜய் எப்படி நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத அலசி பார்ப்பாங்க. ஒன்று இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா, தினகரன் எடப்பாடி வேண்டான்னு சொன்னவர், இப்போ இவருக்கு ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் இத நல்லா இதமாக ஆயிட்டாங்கன்னு தெரியுது. எப்படின்னா, அவர் போய் பார்த்தாரு, அப்படி இப்படி அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. செந்தில் பாலாஜி எங்கள் இதுலேயே இருந்தார், எல்லாம் நல்ல இதுதான், ஃப்ரெண்டு தான், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. என்னன்னே தெரியல. ஸோ கூட்டணி பூரா 2 மாதத்தில் ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி கொலாப்ஸ் ஆக போகுதா? இப்போ இருக்கிற கூட்டணி மாறப்போகுதா? இதில் ஏன் அப்படி நடவடிக்கை ஆகுதுன்றது தினகரன், எடப்பாடி சுரிந்த தினகரன் இந்த பக்கம் சாஃப்ட் கார்னர் பண்ணுறாரு. யார்? ஸ்டாலினியும். அப்போ ஸ்டாலின் சொல்லி தான் வெளில வந்தாரா? இது ஒரு பக்கம் இருக்குது இப்போது. அப்புறம் நிறைய அரசியல் கட்சிகள் விஜய் மௌனம் கலைக்கணுங்கிறாங்க. இதில் காங்கிரஸ் வேறு, இவர் ஃபாரின் எப்போ பார்த்தாலும் ஃபாரின் போகிற ராகுல் ஃபாரின் போயிருக்கார். அவர் ஒருவேளை இங்கே கரூர் வந்தார்னா அது எரிச்சலை தரும் ஸ்டாலினுக்கு கூட்டம் இருக்கிறனால. இப்படி நிறையா நடந்துகிட்ருக்கு இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம். இதில் கூட அண்ணாமலை சொல்லியிருக்க, கரூர் தவக கூட்டணி சிக்கி பொதுமக்கள் உயர்ந்த துயர சம நிகழ்ச்சியில் திமுக அரசு தவறை சுட்டி காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி அரசுக்கு எப்படி தமிழகம் முழுவதும் முடங்கியிருக்கு திமுக அரசுங்கிறாங்க. ஸோ இந்த சொம்படிக்கிற சேனல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோவில். அப்படியே நாளாக இப்போ அக்டோபர் மாதம் 4வது நாளாக அப்படியே மாறுவாங்க. அரசு ஊழியரும் சொன்னது ஒன்றும் செய்தால் மாறுவாங்க. மக்கள் ஏற்கனவே மாறிட்டான். அவனுக்கு ஸ்டாண்டாக கரெக்டாக எதிர்கட்சி கொடுக்கணும், அவ்வளோதான் இங்கே விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒரு சில தகவல் ஏற்கனவே கொடுத்து மறுபடியும் நினைவுக்கு கொடுக்குறேன் கடைசியில். இப்போது இவங்க இப்போது யூடியூபர் கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. பண்ணி சாயந்தரம் வெளியில் விட்டுட்டாங்க. இப்போது மெயின் ஸ்ட்ரீம் புதிய தலைமுறை இந்த மாதிரிலாம் கேபிளில் கொடுக்குறத கட் பண்ணுறாங்க. ஊடகங்கள் திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் எதிர்பார்க்கிற ஸ்டாலின். அதுக்காக தான் பொதுமக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சியில் வைத்திருக்கிறீர்களே, மக்கள் பிரச்சனை கேள்விகளை வெளிக்கொள்ளும் ஊடகங்களை ஏன் முடக்கிறீர்கள்? நீ சன்லி கலைஞர்களே என்னமோ போடு உன் புராணத்தை, வெளி தொலைக்காட்சி எதுக்கு முடக்கிறேன்? தமிழகம் முழுவதும் சட்டம் சந்திச்சிருக்குது. முதலமைச்சர் சொந்த தொகுதியிலே போதிய பாதுகாப்பு குரல்கள் இல்லாமல் தூய்மை பணியில் உயிரிழக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை, அரசு துறையில் அனைத்தும் செயலிழந்து நிற்கின்றன. இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்று முட்டாள்தனமான ஐடியாலாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டார். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நிறையா பிரச்சனை நடக்குது. பல இடங்களில் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இறந்து கொண்டே வருகிறோம். அதை பற்றி என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு. திருச்சி உட்பட நடந்திருக்கு. சரி, இப்போது விஜய்கிட்ட இப்போ இந்த செல்வப்பிரங்கன்றது திமுக சொம்புன்ட்டாங்க. இப்போ திருமாவளவன் பேசுகிறாரு, திமுக சார்பாக பேசுகிற, பார்லிமெண்ட் எல்லா பக்கம் பேசுகிறது, விஜய் போய் ஆர்எஸ்எஸ்ங்கிறது இப்படி நிறைய. ஏன் இதெல்லாம் காரணம் அப்படின்னா, விஜய்னால் மைனாரிட்டி ஓட்டு பூரா போகுது. எது மைனாரிட்டி ஓட்டு திமுக வந்தோ அது இன்னைக்கு பாதிக்க போகுது. உண்மை தான். அப்போ அவர் நானே அவரே வீடியோ போட்டார், இன்னும் ஸ்ட்ரென்த்தாக தான் வருவோன்ட்டார். அதுக்கு இவங்களுக்கு மெயின் சப்போர்ட் வேணும். இந்த காங்கிரஸ்னால நார்த்தில் செத்து போச்சு, இங்கே திமுகனால் ஒட்டிகிட்டு இருக்க, அவ்வளோதான். அப்போ இவங்க அந்த ஸ்டாண்டு, அமித்ஷா ஸ்டாண்ட் எடுத்தால் இன்னும் ஃபர்தராக வர முடியும். இல்லாட்டி விஜயகாந்த் கட்சி மாதிரி ஆயிரும் விஜய்க்கு. அது விஜய்க்கு தெரியும். சரி, கூட்டணி சேரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பிஜேபிலாம் விபி சிங் 18 எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏன் டிஎம்கே கூடி பாஜக கூட்டணியோடு இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை. சேரக்கூடாதுன்னு எங்கேயும் விதி கிடையாது. கொள்கை வேறு, இது வேறு. எப்போத்தாலும் எடப்பாடி சொல்கிறது தான். சரி, இப்போ சப்போஸ் செல்வ பெறதுக்கு ஒரு சட்டன் பேரை நிறுத்திக்கிட்டார் அப்படின்னா, அப்போ கட்சி காங்கிரஸ் 2ஆக உடஞ்சி ஒரு சேரை கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாம் விஜய்கிட்ட சேரலாம். அப்போ டிஎம்கே ஃபைனல் ஆகும். அப்போது உங்களுக்கு என்டிஏ ஆட்சி தான் வரும். சரி, அப்படி இல்லை, இப்போதைக்கு நீ இருப்ப 31 பார்த்துக்கலான்னு விஜய்கிட்ட சொன்னால், விஜய் எடப்பாடியோட கூட்டணி அது க்ளீன் ஸ்வீப்பு, 91 தேர்தல் மாதிரி, ஜெயலலிதாக்கு இருந்த மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலும் சாதகம் வருது. ஏன்னா இங்கே அவ்வளோ யூஸ்லெஸ் கவர்மெண்ட் தெரிஞ்சு போச்சு எல்லா விஷயத்துலையும்.